முதியோர் மருத்துவர் கேளுங்க நிகழ்ச்சியில் மறுபடியும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த கேள்வி பதில் அந்த கேள்வி கேட்ட மக்களுக்கு பயனில்லாமல் இந்த தொல்லையால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் இது நல்ல பயனளிக்கும் என்று நான் எண்ணுகிறேன். என்ன கொஸ்டின் நான் பார்ப்போம். திருமதி ராஜம், அவங்க வயசு 70. வணக்கம் டாக்டர், எனக்கு உடல் வலி, முதுகு வலி நெடுநாளாக இருக்கிறது. கால்கள் வலி இருப்பதால் பேலன்ஸ் இல்லாமல் இருக்கிறது. ஸோ அவங்களுக்கு இம்பேலன்ஸ் இருக்கு, பாடி பெயின் இருக்கு. யூடியூப் வீடியோக்கள் மூலம் பிசியோதெரப்பி, கைரோப்ராக்டிக் பற்றி எல்லாம் பார்க்கிறேன். என்னுடைய வலிகளுக்கு என் வயதுக்கு பிசியோதெரப்பி, கைரோப்ராக்டிக் சிகிச்சை எடுத்துக்கொள்ளலாமா? இது நல்ல ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிற முதல்ல டாக்டர் கேட்டுக்கிட்டு இதெல்லாம் செய்யலாமா வேண்டாமான்னு சொல்றாங்க. ஸோ அவங்க நிறைய இருந்துட்டு இருக்குது. நான் சொன்ன மாதிரி அந்த வலிக்குண்டான காரணம் கண்டுபிடிச்சிருக்கேன். இட் மேபி டியூ டு வைட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்கலாம், லாஸ்ட் அதெல்லாம் பார்த்துட்டு ஒன்றும் இல்லைன்னா நம்ம யூடியூப் பார்க்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். தவிர அதை வச்சு ப்ராக்டிஸாக ஃபாலோ பண்ணக்கூடாது. ஏன்னா யூடியூப்பில் வர்றது பொறுத்ததுக்கு டிஃப்ரெண்ட் ஃப்ரம் டாக்டர்ஸ் எக்ஸாமினேஷன் பண்ணியோ இல்லை ஃபிசியோதெரபிஸ்ட் உங்களை பார்த்து சொல்கிறது என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா அந்த ஃபிசியோதெரபிஸ்ட் நீங்கள் கான்சல்ட் பண்ணி அவர் என்ன பண்ணுவார், உங்கள் வயசை பார்த்துக்குவார், உங்கள் எக்ஸசைஸ் பண்ணுவார், உங்களோட வெயிட் எல்லாத்தையும் பார்த்துட்டு அது தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுப்பார். இப்போ யூடியூப் பார்க்குறது இதெல்லாமே இருக்காது. ஜென்ரலாக ஒன்று ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்க, யாருக்கானும் பொருந்தலாம். அதனால் நீங்கள் இந்த ப்ராக்டிஸ் வந்து கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாக இருக்கும். அதில் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னா, ஒரு சீனியர் ஃபிசியோதெரபிஸ்ட் மாதிரி சிகிச்சை மருத்துவரை கூப்பிட்டு அவரை கன்சல்ட் பண்ணி என்னென்ன டெஸ்ட்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அவர் சொல்கிற மாதிரி எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சேஃபாக நல்லா இருக்க முடியும். ஸோ முதல்ல ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் கன்சல்ட் பண்ணி தகுந்து சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிங்க. நன்றி, வணக்கம். உங்களுடைய சந்தேகங்களை ஸ்க்ரீனில் தெரியும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள். நான் அதுக்கு தக்க பதிலை சொல்லுகிறேன். இது பூங்காற்று, நாளை நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க பூங்காற்று சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.